Hello friends, welcome to Tamil Village Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு டேஸ்டியான சாம்பார் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இது நம்ம இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்கூடயும் வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் புடலங்காய் சாம்பார் எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம். புடலங்காய் சாம்பார் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் இன்னைக்கு நான் 100 கிராம் துவரம்பருப்பு, மஞ்சள்தூளும் சீரகமும் சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு புடலங்காய் இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப பொடியாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் மீடியம் சைஸாக கட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை, வரமிளகாய், நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி புளி கரைசல் எடுத்து வச்சுருக்கேன். குழம்பு மிளகாய் தூள், தேவையான அளவு ஆயில், உப்பு தேவையான அளவு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க புடலங்காய் சாம்பார் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ கடாய் வச்சு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கணுங்க. இப்போ வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுச்சுங்க. இப்போ இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக இந்த மாதிரி எண்ணெயில் ஒரு டைம் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை எல்லாமே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போ இதில் புடலங்காய் ஆட் பண்ணிக்கலாம். புடலங்காய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம். கொஞ்சம் இந்த மாதிரி காயை ஆயிலில் வதக்கி விட்டாதாங்க காய் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுடலாம். இப்போ இதில் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு காய் கொஞ்சம் வெந்து ஒரு கொதி வரட்டுங்க. அது வரைக்கும் மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுடலாங்க. காய் கொஞ்சம் வெந்து நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம வேக வச்சுருக்கக்கூடிய பருப்பு இதில் சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ பருப்பு இது பண்ணதே கொஞ்சம் அலசிட்டு அதை தண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு டைம் நல்லா அந்த மாதிரி கிளறி விட்டுடலாம். இப்போ புடலங்காய் சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு டைம் நல்லா அந்த மாதிரி கிளறி விட்டுடலாம். இப்போ ஒரு கொதி வரட்டும். அது வரைக்கும் மூடி போட்டு மூடிடலாம். பாருங்கள், சாம்பார் நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம புளி கரைசல் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுடலாம். ஒரு 1லேருந்து 2 கொதி வரைக்கும் வரட்டுங்க. மூடி போட்டு மூடிடலாம். அவ்வளோதாங்க, புடலங்காய் சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சனையும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் தமிழ் வில்லேஜ் குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.